நாம இன்னைக்கு பார்க்க போகிறது அல்ட்ராசோனிக் சென்சார். இந்த அல்ட்ராசோனிக் சென்சார் எப்படி ஒர்க் ஆகுது, இது மூலமாக எப்படி நம்ம டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்க முடியுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு டிரான்ஸ்மிட்டர் இருக்கும். ஸோ இதுதான் அந்த டிரான்ஸ்மிட்டர். ஸோ இதுலேருந்து என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அல்ட்ராசோனிக் சவுண்ட் வேவ்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வேவ்ஸ் போயிட்டே இருக்கும். ஸோ இது போகும்போது என்ன ஆகும்னா இடையில ஏதாவது ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னா அந்த சவுண்ட் வேவ்ஸ் அது மேலே பட்டு திரும்ப பார்த்தீங்கன்னா இந்த எக்கோ ரிசீவர் மேலே படும்போது என்ன ஆகும்னா ரிசீவர் சிக்னல் இங்கே ரிசீவ் ஆக ஆரம்பிக்குது. ஸோ இந்த மாதிரி தான் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சிக்னல் படும்போது அந்த சிக்னல் போக்கிட்டு வரக்கூடிய தூரத்தை இந்த சென்சார் மூலமாக நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இது எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோக்கு போகிறதுக்கு குட்டி இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாம் போடக்கூடிய வீடியோஸ் அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாமா? ஸோ இந்த அல்ட்ராசோனிக் சென்சார் பார்த்தீங்கன்னா HCSR04 அப்படிங்கிற சென்சார். ஸோ உங்களுக்கு கிளியராக படத்தில் தெரியும்னு நினைக்கிறேன். இதோட ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 340 மீட்டர் பர் செகண்ட். அதாவது ஒரு செகண்டில் பார்த்தீங்கன்னா 340 மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் சவுண்ட் வேவ் இதால் டிரான்ஸ்மிட் பண்ண முடியும். ஸ்பீடு இதோடது. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு பஸ் 60 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தான் இதுலேருந்து வரக்கூடிய சவுண்ட் வேவ்ஸ் பார்த்தீங்கன்னா 340 மீட்டர்ஸ் பர் செகண்ட். ஒரு செகண்டுக்கு 340 மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் போகக்கூடியது. ஸோ அந்த மாதிரி சவுண்ட் வேவ்ஸ் இதுலேருந்து போய்கிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட் மேலே பட்டு திரும்ப வருது. அது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பீடாக இருக்கிறதுனால கண்டிப்பாக இது பார்த்தீங்கன்னா சம் மைக்ரோ செகண்ட்ஸ்லாம் இருக்கும். ஓகே, ஸோ இந்த மைக்ரோ செகண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நான் ஒய் அப்படிங்கிற நேமில் வச்சுக்கிறேன். மைக்ரோ செகண்ட்ஸ் அப்படிங்கிறனால மைக்ரோ அப்படிங்கிறனால 10⁶ வரும். ஓகே, ஸோ ஒய் செகண்ட்ஸில் அது பட்டுட்டு திரும்ப வருது. ஓகேவா? ஸோ பட்டுட்டு வரக்கூடிய டைமிங் ஒய் செகண்ட்ஸ் அப்படின்னு பேர் வச்சுருக்கேன். பட் இது எப்படி லாஜிக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த லாஜிக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சின்ன வயசில் ஸ்கூலில் ஃபிசிக்ஸில் படிச்சிருப்போம். ஸ்பீடு ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த லாஜிக் ஸ்கூலில் படிக்கும்போது எதுக்கு தான் படித்தோன்னே அப்போ புரிஞ்சிருக்காது. ஸோ இப்போ அந்த லாஜிக் தான் இங்கே ஒர்க் ஆகுது. ஸோ டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு அப்படின்னு எடுத்தோம்னா ஓகே ஸ்பீடு இன்ட்டு டைம். ஸோ இந்த லாஜிக் தான். ஸ்பீடு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 340 மீட்டர் பர் செகண்ட். ஸோ டைம் அப்படின்னு எடுத்திங்கன்னா நமக்கு தெரியல. ஸோ அதுதான் ஒய்ன்னு பேர் வச்சுருக்கோம். ஒய் இன்ட்டு 10⁻⁶. ஏன் இந்த -6 பார்த்தீங்கன்னா மைக்ரோ செகண்ட்ஸில் இருக்கும். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் சென்டிமீட்டரில் கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே மீட்டரில் இருக்குது. ஸோ அதனால் 3400 2 0 எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிறோம். ஏன்னா 100ஆல் மல்டிப்ளை பண்ணோம் சென்டிமீட்டருக்கு. ஸோ சென்டிமீட்டர் பர் செகண்ட் இன்ட்டு ஒய். ஸோ ஒய் பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரோக்ராம் மூலமாக கிடச்சிரும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிக்னல் பட்டுட்டு திரும்ப வரக்கூடிய டைமிங் அது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ப்ரோக்ராமில் கிடச்சிரும். ஸோ அந்த ஒய் நமக்கு இப்போ தெரியல. ஸோ 10⁻⁶. ஸோ அந்த ஒய்யோட நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா 10⁻⁶ இருக்கிறதுனால ஸோ ஒய்யோட என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 6 டிஜிட் தள்ளி அதாவது 0.0340 வேல்யூ நீங்கள் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக டிஸ்டன்ஸ் கிடைக்கும். இந்த டிஸ்டன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சென்சார் பார்த்தீங்கன்னா இந்த சென்சார்லேருந்து சிக்னல் பட்டுட்டு திரும்ப வரக்கூடிய அந்த இதுதான் டிஸ்டன்ஸ். ஸோ 2 வே இருக்குது. அவள் பொருள் எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கேட்டால் ஸோ இதோட வேல்யூ வரக்கூடிய வேல்யூவில் டிவைடட் பை 2. ஸோ இதை ப்ரோக்ராமில் நீங்கள் இந்த லாஜிக்கை யூஸ் பண்ணிங்கனாலே நமக்கு டிஸ்டன்ஸ் கிடச்சிரும். அவ்வளோதான். ஸோ இதை தான் நம்ம ப்ரோக்ராமில் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் 4 பின் இருக்குது. ஒன்று ப்ளஸ்ஸு, அகைன் மைனஸ் பின்னு, தென் ட்ரிகர் பின்னு அப்படின்னு சொல்லுவோம், தென் எக்கோ பின்னு. ஸோ இந்த மாதிரி 4 பின் இருக்கும். ப்ளஸ் உங்களுக்கு தெரியும் விசிசியில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. இது மைனஸை ஜிஎன்டி. ஸோ இதில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ட்ரிகர் பின்னை பார்த்தீங்கன்னா ஆர்டினோவில் செகண்ட் பின்னில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். எக்கோ பின்னை தேர்ட் பின்னில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ ப்ரோக்ராம் அப்லோட் பண்ணலாம். பார்க்கலாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் நம்மளோட அல்ட்ராசோனிக் சென்சரோட ப்ரோக்ராம். ஸோ இந்த ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி சொன்னேன். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா டிவைடட் பை 2 யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா பிகாஸ் அது போயிட்டு வரக்கூடிய தூரம். இது பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன கண்டுபிடிச்ச வேல்யூ. இந்த கண்டுபிடிச்ச வேல்யூ தான் இங்கே ப்ரோக்ராம் போட்டிருக்கோம். அதாவது 0.0340. இந்த வேல்யூவால் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு டிஸ்டன்ஸுங்கிறது கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ இங்கே DIST அப்படிங்கிற இதில் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். சீரியல் மானிட்டரில் டிஸ்டன்ஸ் சென்டிமீட்டரில் கொடுத்துருக்குறேன். ஸோ இப்போ நான் ப்ரோக்ராம் அப்லோட் பண்ணுறேன். பாருங்கள் அப்லோட் ஆகுது. ஸோ இப்போ நான் சீரியல் மானிட்டர் ஓப்பன் பண்ண போகிறேன். இதான் நம்மளோட சீரியல் மானிட்டர். அப்லோட் முடிஞ்சிச்சு. ஓப்பன் பண்ணிக்கலாம்.
ஸோ நம்மளோட ப்ராஜெக்ட் டைட்டில் வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அல்ட்ராசோனிக் சென்சார் முன்னாடி எதுவுமே இல்லை, அது வந்து ஒரு வேல்யூ காட்டிட்டு இருக்கு 26 சென்டிமீட்டர்ஸ்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்க, நான் என்னோட இந்த காரை இங்கே வைக்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா 17 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படிங்கிறத காட்டுது. இதே இது நான் கொஞ்சம் மூவ் பண்ணுறேன் அப்படின்னு பாருங்க. ஸோ 14 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த கார் நிற்குது அப்படிங்கிறத காட்டுது. இந்த சென்சாருக்கும் இந்த காருக்கு இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 14 சென்டிமீட்டர் இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் மூவ் பண்ணுறேன் அப்படின்னு எடுத்தீங்கன்னா 9 சென்டிமீட்டர் இருக்குது. ஸோ இந்த மாதிரி என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதோட டிஸ்டன்ஸ் வேல்யூவை இங்கே காட்ட போகுது. ஸோ இப்படி தான் ப்ராஜெக்ட்டில் நம்ம யூஸ் பண்ணுறோம். இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு பொருளும் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட ப்ராஜெக்டை உருவாக்க முடியும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.